கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்கள் அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்காரும் ஐயா ஹரிஹர சர்மா ஐயாவும் ரெண்டு பேரும் குரு பெயர்ச்சியினுடைய பலனை சொல்ல வந்திருக்கும். இந்த குரு பெயர்ச்சி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பகவான் உச்சம் பெற போகிறார். மிகப்பெரிய ஆளுமையோட ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது. நம்ம பொறுத்தளவுக்கு குரு பகவான் அப்படின்றது இருக்கிறதுலையே முழு சுபகிரகம் அப்படின்றது குரு பகவானை சொல்கிறோம். அப்படியேற்பட்ட குரு பகவான் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்திலேருந்து கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு அங்கே உச்சநிலையை அடைஞ்சி வர்றாரு. குருவுக்கு பலம் அப்படின்றது உச்ச வீடு அப்படின்றது கடகம், அதுக்கு மாறுறாரு. சரி, அதுக்கு மாறுறவர் அங்கே எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் 26 மே 2026 20 அக்டோபர் 2026 வரலும் சற்றேறக்குறைய 147 நாட்கள் அவர் கர்க்கடகத்தில் உச்சம் பெற்று அவருடைய விசேஷ பார்வையை செலுத்துகிறார். குரு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், பார்த்த இடத்தையும் பலப்படுத்துவார். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வை கிடையாது. செவ்வாய் பகவானுக்கு, சனி பகவானுக்கு, குரு பகவானுக்கு. அப்படியேப்பட்ட குரு பகவானுக்கு விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையும் சதசப்தம பார்வையான 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் பார்க்குறாரு. அப்போ குரு நின்ற இடத்தை வலுப்படுத்துகிறாரு, கடகத்தை வலுப்படுத்துகிறாரு, அவருடைய பார்வை பெறக்கூடிய விருச்சிகத்தை பலப்படுத்துகிறாரு, அவருடைய இன்னொரு பார்வை படக்கூடிய மகரத்தை வலுப்படுத்துகிறாரு, அடுத்தது அவருடைய இன்னொரு வீடான மீனத்தையும் வலுப்படுத்துகிறாரு. அப்போ இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி நல்ல கையில் செய்யுமா? கண்டிப்பாக செய்யும். ஆனாலும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். சரி, இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க குருவுக்கு வீடு, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 2 வீடு உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவானுக்கு 2 வீடு. முதல் வீடு தனுர், 2வது வீடு மீனம். அடுத்தது பார்வை பலம் அப்படின்றது விசேஷ பார்வைகள் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அடுத்தது குரு அப்படின்றத பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகர், தனக்காரகர் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படியேற்பட்ட குரு நம்ம எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை என்ன சொல்லுவோம், உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை வருஷத்துக்கு ஒரு முறையாவது பாருங்கள் அப்படின்றோம். எதை வச்சு? தனக்காரனான குருவும் புத்திரக்காரனான குருவும் டிரான்சிட் ஆகிறத வச்சு தான் பலன் பார்க்குறோம். மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். அப்படி வரும்பொழுது மெல்ல செல்லும் கிரகங்களில் குருவுடைய பார்வை வச்சு பலனும். அப்போ இந்த குருவுக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மஞ்சள் நிறம். புஷ்பத்தில் பார்த்தோம்னாக்க முல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கல் அப்படின்னு பார்த்தாக்க புஷ்பராக கல். அடுத்தது வேர்க்கடலை மற்றும் வெள்ளை மூக்கு கடலை இவருக்கு பிடிச்சது. அடுத்தது இவருக்கு பிடிச்ச நைவேத்திய பதார்த்தம் அப்படின்னாக்க சக்கரை பொங்கலை சொல்லலாமா? கண்டிப்பாக சக்கரை பொங்கலை சொல்லலாம். அதே போல் தானத்தில் சிறந்தது நெய் தானம் பண்ணுறது, இனிப்பு பொங்கல், இனிப்புகள் எல்லாத்தையுமே பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக இதை சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னாக்க குரு அப்படின்னாக்களே பரப்பு கொடுங்க, ஆன்மீகத்தை பறக்கக்கூடிய குரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க குரு அப்படின்னா நேர்மை, சத்தியம், தர்மம். அப்போ இத்தனையும் உண்டான குரு பெயர்ச்சி அடைஞ்சி அவர் நின்ற இடத்தையும் பார்த்த இடத்தையும் எப்படியெல்லாம் பலப்படுத்த போகிறாரு. குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்கிறதன் மூலியமாக குரு பகவானால் வரக்கூடிய வர போகும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக அது சூரிய ஒளியை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். இப்போ அந்த குரு உச்சம் பெற்று போகிறதுனால குருவினுடைய உச்சம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். யார் யாருக்கு அப்படின்னா கடகத்துக்கு, விருச்சிகத்துக்கு, மகரத்துக்கு மற்றும் மீனத்துக்கு. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பலம் நல்லபடியாகவும் இருக்கும். பேச்சுக்களில் தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். அது எல்லாமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சரி, குரு பகவான் சில நேரத்தில் சில விஷயங்களை நீங்கள் எதிர்நோக்கி பண்ணும்போது அது தடங்களாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ குரு பகவானுக்கு உண்டான பிரீத்தி பண்ணணும். அதுக்கு தான் சொன்னோம். இப்போ குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொன்னோம். அது ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்கிறதும் வியாழக்கிழமை அன்னைக்கு முதல் மணி நேரம், சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் குரு ஹோரை. அந்த குரு ஹோரையில் நெய் விளக்கு ஏற்றுறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கும். இப்போ குரு பகவானுக்கு ஒரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வரும், குருவினுடைய பார்வை என்னென்ன ஏற்றங்கள் வரும்
அப்படின்றத ஒரு ராசியாக என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, கடந்த காலகட்டங்களில் 2ஆம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறாரு. முயற்சி ஸ்தானத்துக்கு போகும்போது அந்த கர்க்கடகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவானுக்கு உச்சம் கொடுக்கக்கூடிய இடம். அப்போ இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயம் 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 ஜெயம், வெற்றி வெற்றி வெற்றி. கடந்த காலகட்டங்களில் முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி செய்து முயற்சி ஜெயம் அடையாதவர்களுக்கு வரக்கூடிய 26/5/2026 20/10/2026 வரையிலும் வெற்றி 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 கிடைக்கக்கூடியது. சரி, அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது 3ஆம் இடம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு சகோதர ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அதுவும் பார்த்தோம்னாக்க இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இளைய சகோதரர்களால் ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவானுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. ஒன்று விசேஷ பார்வை அப்படின்றது 5ஆம் பார்வை, அடுத்தது 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வை. குருவை பொறுத்தளவுக்கு சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பாடு பண்ணுவார், பார்க்குற இடத்தையும் பாடு பண்ணுவார்ன்றது ஜோதிட சாஸ்திரம். ஆனால் குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தை வலுப்படுத்துவார், பார்க்குற இடத்தை பலப்படுத்துவார். அப்படி பார்க்கும்போது ரிஷபராசி என்பவர்களுக்கு குருவுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார். நீண்ட நாட்களாக ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் எனக்கு சாமி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு திருமணம் நடைபெறவே இல்லை, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், புத்திரக்காரகனான குரு பலம் வரக்கூடியவான குருவின் பார்வை 7ஆம் இடத்துல படுறதுனால மோஸ்ட் ப்ராபர்லி 26/5/2026 20/10/2026 கம்பல்சரியாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அத்தனை தடைகளும் உடையும். ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. அடுத்தது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார். இப்போ குரு இருக்கார், குருவின் பார்வை உங்களோட 7ஆம் இடத்துல விழுது. அப்போ வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. சரி, இதே போல் ரிஷபராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு இருந்துச்சு. அப்போ அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு கடந்த காலகட்டங்களில் வாங்கின வருமானம் மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு வருமானம் வாங்கி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, அடுத்தது குருவுடைய பார்வை நின்ற இடத்த பார்த்தோம். குருவுடைய விசேஷ பார்வைன்னா 5ஆம் பார்வைக்கு என்னன்னு பார்த்தோம். இதை தவிர குருவுக்கு சதசப்தம பார்வை 7ஆம் பார்வையாக அவர் பார்க்கறது மகரம். அதுக்கு அடுத்தது அவர் 9ஆம் பார்வையாக அவர் பார்க்குற இடம் அவருடைய வீடான மீனம். இந்த 2 இடத்துக்கும் என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குருவின் பார்வை அதாவது 9ஆம் இடத்துல உழருது. 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாக்யஸ்தானம். குரு பகவானே பாக்யஸ்தானத்தை பார்க்குறது ரொம்பவுமே விசேஷம். ஏன்னா அதிசுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான சீரான உறவு நல்லபடியாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். அது தவிர தந்தையின் தொழில் மூலியமாக உங்களுக்கு வர வேண்டி இருந்ததே, ஆனால் தொழில் வந்து அப்படியே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாள். அது மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு போய் அங்கே வந்து படிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது 9ஆம் இடம் மிகவும் வலுத்து போயிருக்கிறதுனால தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் பாக்கியங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும் எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் வெற்றி நடை போடக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையே வந்து குரு பகவான் பார்க்குறார். குரு பகவானே லாபஸ்தானத்தின் அதிபதி. அவர் வந்து 11ஆம் இடத்தின் அதிபதி. அவரே தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால செய்யக்கூடிய வேலையிலையும் சரி தொழிலையும் சரி பெரிய மாற்றம் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக அதீதமான லாபங்களும் வரும்.
இது தவிர பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்களோட இவ்வளோ நாளாக கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கும். அது இப்பொழுது கருத்து வேறுபாடுகள் களையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இப்பொழுது இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் சனி பகவான் அங்கே இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னும் பொழுது எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன மாதிரியான வழிபாடு முறைகளை இது பண்ணலாம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. ரிஷபராசி என்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூஷ்மநாதன் சரியான பலன் தரலை அப்படின்னாக்க நம்ம போக வேண்டிய இடம் அப்படின்றது காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போகிற வழியில் உள்ள கோவிந்தவாடி அகரம். அது என்ன சாமி கோவிந்தவாடி அகரம்? இது காஞ்சி மகாமுனிவரான சங்கராச்சாரியார், அதாவது ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள்னால் நிறுவப்பட்ட இடம். பாலாற்றோடைய கரையில் இருக்குது. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையும் குரு சின்னதாக இருப்பார், இங்கே குரு மனித உருவத்தோட உயரமாக இருப்பார். அவரை மகா பெரியவரான ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் பிராண பிரதிஷ்டை பண்ணின இடம். பின்னாடி பார்த்தா பாலாறு. அப்படியே ஏற்பட்ட ஒரு அமைதியான சூழ்நிலையில் இந்த குரு பகவானை ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வழிபட்டால் வரக்கூடிய பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகள் எப்படி சூரியனை கண்டவிட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகுமா? விலகும். சரி, மொத்தத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை தருது அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய ஐஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போன குரு உங்களுடைய ராசிக்கு முயற்சியை நல்லபடியாக எடுத்து கொடுத்து முயற்சியின் மூலியமாக வெற்றி பெற செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய ராசிக்கு திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு. திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்க, டைரக்டராக இருக்கிறவங்க, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யக்கூடிய, அதாவது வெள்ளித்திரை, சின்னத்திரை, இந்த நடன பயிற்சியாளர்கள், அதை தவிர டைரக்டர்ஸு, ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸு, பாடலாசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் வரும். திருமண பாக்கியம் உண்டு. இரண்டாவது திருமணத்திற்கு, அதாவது தனித்து விடப்பட்ட ஆணோ பெண்ணோ இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தார்களேயானால் அவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முதல் திருமணத்திற்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்துல சனியும் உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தைக்கு உண்டான சொத்துக்கள் உங்களுக்கு சேரும். தந்தையினுடைய வியாபாரம் உங்களை சேர்த்து கொண்டு உங்களுக்கும் அதற்குண்டான பங்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடுக்கு மேல் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த குரு பெயர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.